பிக் பாஸ் சீசன் 9 ஃபைனல் டே. அந்த டேயில் ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்ன இந்த பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே போன ஒரு சில நபர்களை பற்றி பேசிட்டு நேற்று ஃபைனல் ஸ்டேஜில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு சில நபர்கள் உள்ளே போகும்பொழுது இவங்களெல்லாம் எப்படி இன்டர்வியூ வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டாங்க அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வந்துச்சு. அதில் முக்கியமான 2 நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகரும் கலையரசனும். இவங்க 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே வெளியே எது மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட வீடியோஸ் வந்தாலே அதை தள்ளி விட்டுட்டு பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 100 நாள் இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதில் கலையரசன் கூட ஓரளவு பரவாயில்ல போலுக்கு, ஏன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டார். பெண்கள்கிட்ட அவர் எதுவும் தப்பாக நடந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் திவாகரை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து ஒரு 42 நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாவும் பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட அந்த விஷயம் அப்படின்றது சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதாக இருந்தால் கண்டிப்பாக திவாகருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நான் இப்படி சொன்ன உடனே ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, ஏமா அவர் மட்டுமா பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ இந்த பார்வதி கமருதீன்லாம் பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்வதி கமருதீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டது பழகிக்கிட்டது 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒத்துப்பட்டு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டுன்ற ஒரு விஷயம் பண்ணலை. ஆனால் திவாகர் பண்ணக்கூடிய விஷயங்களால் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள் என்கிட்ட இது மாதிரி பண்ணாத, அது மாதிரி நிறைய எச்சரிக்கைகள் கொடுத்தும் அதை எதுவுமே கேட்காம தான் திவாகர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சரவணன் அப்படின்ற ஒரு நபர் சாதாரணமாக எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு முறை பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணு இடிச்சிட்டேன் வேணும்ட்டே அப்படின்னு சொல்கிறதுக்காக அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பாக நடந்துக்கல, இது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே பெண்கள் கிட்ட தகாத முறையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திவாகருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? இப்போது பார்வதி கமருதீன் தப்பாக பேசினாங்க, ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்தவங்க பெண்கள் கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறாரு, அதுவும் இது மாதிரி ஒரு ஷோவில் நடந்துக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் பண்ணாமல் வெளியே அனுப்புறது மூலிமா ஓஹோ அப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்குது. இது வரைக்கும் திவாகர் அந்த வீட்டில் பண்ணதுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம வெளியே அனுப்புறதுனால வெளியே அவர் இன்னும் நிறைய தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.